உடுக்க இழந்தவன கை போல அங்க இடுக்கன் கலவுது நட்புன்னு வள்ளுவர் சொன்னார். நட்புக்கு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பகவான் பேர்ல 24 மணி நேரமும் என்னையே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த விதுரன். நான் என்னைக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன். பகவான் வந்துட்டேன். கையும் ஓடல காலும் ஓடல, ஒரே ஓட்டம் ஓடி அவன் குடிசையில ஒரு தாள் வாழைப்பழம் இருக்கு. அதை எடுத்தாந்து என் எதிர்க்க வச்சுட்டு பழத்தை புட்டு புட்டு தோலை உரிச்சு என் கையில கொடுக்கறான். பழத்தை கீழே போடுறான். அவன் முகத்தை நான் பார்த்தேன், என் முகத்தை அவன் பார்த்தான். அவன் பழத்தை தான் கொடுக்குறமா தொலை தான் கொடுக்குறமா நான் மெய் மறந்துட்டான். நானும் பழத்தை தான் வாங்குறேன்னா தொலை தான் வாங்குறேன். நானும் அவன் முகத்தை பார்த்தேனே தவிர அவன் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலப்பா. இப்ப உன் சிநேகிதக்காரன் வெளிநாடு போய் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்தான்னு வச்சுக்க, அவன் வந்த உடனே நீ என்ன பண்ணுவ? அவனை நேரம் இங்கிருந்து பைக்கில் உட்கார வச்சு கோட்டர் கடைக்கு போய் 4 கோட்டர் 5 கோட்டரை வாங்கி அவனை அடிச்சு பிளேட் ஆக்கி வேற ஒரு புளியா மரத்துல பார்த்து மோதி அவனை பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல படிக்க வச்சுட்டு தான் வேற வேலையை நான் பார்க்கறேன். அதுக்கு பேரு நட்புதான். அதே மாதிரி தான்பா பழத்தான் கொடுக்குறமா தோலைதான் கொடுக்குறமான்னு மெய் மறந்தார்கள். பரமாத்மா நீங்கள் வாரும். இது யாருடைய குடிசை? இது தங்களுடைய குடிசை நாராயணா, இது தங்களுடைய குடிசை. கேட்டீங்களா அம்மா? 2 பேரும் கேட்டாங்க. அவரும் தட்டி காட்டினான். இவன் என்ன சொல்றான்? இது தங்களுடைய குடிசை. அப்ப அகஸ்தனாபுரி பட்டணத்தில் எமக்கு ஒரு குடிசை இருக்கின்றது சாமி. நீங்கள் வாரும் பரமாத்மா வந்து வந்திரு மன்னரும் மைந்திலரும் வணங்க பைந்துளான் முடி பரமணம் கண்மலர் பரப்பி அந்தமாய் நகர் புகுந்த பின் அரசனில் புகாமல் முந்தியருள் விதுரன் வாழ்வலமனை புகுந்தார். அந்தமாய் நகர் புகுந்த பின் அரசனே தீ புகாமல் முந்தியருள் விதுரன் வாழ்வலமனை புகுந்தாய் முகுந்தாய். பரமாத்மா வந்து வந்திரு மன்னரும் மைங்கிலரும் வணங்க. இந்த தேசத்து தேசாதி ராஜர்கள் எல்லாம் வந்து அறிவணங்கக்கூடிய துரியோதன மன்னன் இதோ பகவான் நகருக்கு வருகின்றார் என்று அங்க நகரம் முழுதும் அத 32 மேல வாத்தியங்களை வைத்துக் கொண்டு அந்த நகரம் முழுதும் மயில் தோரணம் மகர தோரணம் நத்திர புறப்புகளை கட்டி வைத்து இந்த கர்ம பூமியிலே தங்களுடைய பாதம் படக்கூடாது என்று அதோ காம்பறிந்த மலர்களை முழம் கொட்டி வைத்து அங்கு காத்து கொண்டிருக்க அந்த மாய் நகர் புகுந்த பின் அரசனில் புகாமல் முந்தியருள் விதுரன் வாய் வலமனை புகுந்தாய் முகுந்தாய். இந்த முந்தியருள் விதுரன் வாய் வலமனை புகுந்தாய். அங்கு அரசனுடைய அரண்மனைக்கு செல்லாமல் இந்த சந்து வழியாக புகுந்து இந்த அடியேன் குடிசைக்கு வந்திருக்கின்றீர்களே இறைவா, நான் என்ன புண்ணியம் செய்திருப்பேனோ? முன்னமே துயர்ந்த எந்த முதுமையின் ததியோ பன்னர் கதிபனே பச்சையோ இளையோ. முன்னமே துயர்ந்த எந்த முதுமையின் ததியோ பன்னர் கதிபனே அது பச்சையோ இளையோ. சொன்ன மாதவனே சுருதியின் கருதியோ. அருமை அருமை. என்ன மாதவம் செய்தேனோ அடியே குடிசையில் தான் புகுந்தாய் முகுந்தாய். இறைவா
பிறந்த எந்த முதுமையின் ததியோ முன்காலத்தில் தாயானவள் என்னை 10 மாதம் 300 நாள் சுமந்திருந்த அந்த தாய் செய்த புண்ணியமோ இல்ல இந்த குடிசை செய்த புண்ணியமோ இல்ல இந்த ஊர் செய்த புண்ணியமோ இல்ல ஊர் மக்கள் தான் செய்த புண்ணியமோ பார்க்க வந்திருக்கிற அனைவர்களும் புண்ணியம் செய்தவர்களே. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பகவானுடைய சதபூர் சேவையை அவங்க கண்டுட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு திரௌபதி அம்மனுடைய திருவிழா, இன்னைக்கு மாரியம்மனுடைய திருவிழா, முருகப்பெருமானுடைய திருவிழா, இன்னைக்கு விநாயகப் பெருமானுடைய அத்தனை ஆலயங்களையும் துர்க்கையம்முடைய ஆலயங்களும் இன்னைக்கு அது குடமுழக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இன்னைக்கு இந்த மகாபாரதத்தில் இந்த கதையை வைத்து இன்னைக்கு சதபூர் சேவையை காண வந்திருக்கின்றார்களே, இவர்கள் சத்தியமா கொடுத்து வைத்தவர்களே. பர்ணக்கதிபனே பச்சையோ இலையோ, பர்ணக்கதிபனே பச்சையோ இலையோ, அந்த பார்க்கடலில் பாம்பனை மீது படுத்து உறங்கிக் கொண்டிருப்பீரே, அந்த பாம்பு செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இல்லை இந்த ஊர் தான் செய்ததோ ஊர் மக்கள் தான் செய்தார்களோ? பர்ணக்கதிபனே பச்சையோ இலையோ, அந்த பச்சை ஆள் இலை மீது சிறிய உருவத்தோடு உறங்கிக் கொண்டிருப்பீரே, அந்த ஆள் இலை செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இல்லை என்னை பெற்றெடுத்த தாய் செய்த புண்ணியமோ இலைவா? சொர்ண மாதவனே சுருதியின் கருதியோ, சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை மேனியே போட்டுக் கொண்டிருக்கிற இறைவா, அந்த சொர்ணம் செய்த அந்த தங்கம் செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இறைவா இல்லை என் முற்பிறவின் பலாபலனோ இறைவா? சொர்ண மாதவனே சுருதியின் கருதியோ, சுருதி என்று சொல்லக்கூடிய அந்த 4 வேதத்தில் நடமாடக்கூடிய நாராயணா, அந்த 4 வேதம் செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இல்லை இந்த குடிசை செய்ததோ இல்லை இந்த ஊர் செய்ததோ இல்லை ஊர் மக்கள் தான் செய்தார்களோ? சொர்ணமா என்னமா தவம் செய்தேனோ அடியே குடிசையில் எழுந்தருள் இருக்கின்றேன் இறைவா. அடியேன் குடிசையில் தான் புகுந்தா இப்ப பாடின இந்த பாடல் கிருஷ்ணன் தூது விதுரன் விரும்பி இந்த நாடகத்தை ஏற்றி ஆசான் யாருன்னு கேட்டா போற வழி அண்ணாசாமி எழுதின நாடகம் இந்த நாடகம். இப்ப பாண்டி என்ன புண்ணியம் செய்தேனோ நீ எதிர்கொண்டு தேட ஒரு திருவடி நாட அன்னவாகனமேனும் ஐயனுக்கு நீ தந்தையாகி ஐயனாகி பிரம்மதேவனை படைச்சவன். ஆமா, ஐயனுக்கே நீ தந்தையாகி சின்னன் சிறுவன் செய்த என் குடிசைக்கு நீ வாரும் ஏகி. எப்படி அம்மா ஆலசப்பாத்தி முள்ளாடி சென்ன துரியோதன அவன் வீட்டுக்கா போவான் பகவான்? என்ன அருமையா இருக்கு, அங்க பக்கத்து தான் போற வழியா? ஆமா, போற வழியா? ஆமா, அவரு எழுத நாடகம் அவரு எழுதிட்டான். ஆமாங்க. 10 நிமிஷம். அதனால பரமாத்மா நான் காலையில வந்தப்பா. சரி, உச்சி முள்ளாய் போச்சு. ஆமா, பசி. ஐயோ, ரொம்ப பசி. சரி சொல்லுங்க. அதனால உன் வீட்டில் நான் என்ன பூசிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும். அப்படியா? அதனால எனக்கு அமுது படைக்க வேண்டும். உன் வீட்டில் அன்னம் புசிக்க வேண்டும். இதோ பகவான் பசியத்து வந்து விட்டார். அது 32 பதார்த்தங்களோடு தயாராக
ஹலோ, தயவு செய்து மேலே அடிக்காம நாடக கொட்டாய்க்கு பின்னாடி போட்டு தயவு செய்து மேலே தான் அடிங்க. கொஞ்சம் தயவு செய்து மேலே அடிக்காதீங்க. கொஞ்சம் தயவு செய்து சொல்ற அடிக்காதீங்க. ஏன்னா முக்கியமான சீன் இப்ப இங்க விதுரனாக நடித்துக் கொண்டிருக்கும் நடிகருக்கு ஆசிரியர் திரு ஹரிகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். சரி 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 அம்மா உட்கார் பாத்து போல கல்லு யாரும் போவாத. முக்கியமான சாமி சேவை. ஆமா, முக்கியமா நாம இப்ப சாமியை கிருஷ்ண பரமாத்மாவை நேரடியா பாக்குற காட்சி. தயவு செய்து சத்தம் போடாதீங்க, சாமியை வேண்டி கையை இந்த காட்சியை காணறதுக்கு ஒரு யுகம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு யுகம் இரு இரு இந்திரா, பரமாத்மா 32 பதார்த்தங்களை நமக்கு வச்சு படைச்சிருக்கீங்க. ஆமாதான் சுவாமி. இப்போ நான் சொன்னேனே, ஆமா, இந்த நாடகத்தை ஏற்றி ஆசான் போறவழி அண்ணாசாமி வாத்தியார் எழுதின நாடகம்னு. ஆமா, நாங்கெல்லாம் திருவண்ணாமலை பகுதி. ஆமா, ஆனா அவர் இந்த பகுதி இருக்கு சொன்னா ஒரு நாடகத்தை பாட்டை வரப்படுத்துறது கஷ்டம். அதை வரப்படுத்தினாலும் அதுக்கு உண்டான ஆதாரம் சொல்றது கஷ்டம். கஷ்டம். ஆனா ஒண்ணு போயிட்டாங்க. சொல்லி வைப்பாங்க. அதனால 32 பதார்த்தம் எனக்கு நீ வச்சு படைச்சிருக்கீங்க. உண்மைதான் பரமாத்மா. நான் ஒரு ஆள் சாப்பிடுவதற்காக வாப்பா 32 பதார்த்தம் வச்சு படைச்சிருக்கீங்க. உண்மைதான் சுவாமி. சரி, மகாபாரதத்தில் விதுரன் பகவானுக்கு 32 பதார்த்தம் வச்சு படைச்சாருன்னு அது வசனத்துல நடைமுறையில் உண்டு. உண்டு உண்டு. ஆனா இந்த நாடகமா ஏற்றிய போறவழி அண்ணாசுவாமி ஆசிரியர் இத பாட்டா எழுதியிருக்க. ஓஹோ, அத நீ பாடினா தானே ஒத்துக்குவாங்க ஜனங்க. உண்மைதான் சுவாமி. நம்ம பக்கம் தெரியாத கூட போடுவோம். இந்த பக்கம் பாடினா தான் ஒத்துக்குவாங்க. ஆமா, சரி, பாடி காட்டு. கோவிந்தமே வரப்போதியா? அங்கேரு அங்கேரு அப்படியே பாபா ஒண்ணில போயிட்டு ஒண்ணில அப்படியே உட்காரு. அம்மா அப்படியே உட்காரு. தேவையா இது? யாருக்கு சாமி வந்தாலும் அப்படியே உட்காருங்க. அமைதியா பாருங்க. ஆமா, சொல்லுங்க. ஐயா ஆவால
அருமையான பாட்டு. ஆவலாய் 3 முழம் அகலமது கொண்டு அன்பான வாழையில எதிரே பரப்பி சீரக சம்பா நெல்லா கண்ணனோட பார்க்கல. அதை சிதறாமல் பதறாமல் பச்சை அரிசி குத்தி ஆவினால் புடமிட்டார். தயிரோதரை, புளியோதரை, திருமாவிடை, இப்படி 32 பதார்த்தங்களை என் கொஞ்சம் படைச்சிருக்கீங்க சுவாமி. ஆமா, இப்போ நீங்க யார் ஒன்னும் சொல்லலாம். 32 பதார்த்தம் இந்த உலகத்துல தேவர்களா இருந்தாலும் மானிடர்களா இருந்தாலும் சரிதான். 32 கோவகாயிலிருந்து அவனகாயிலிருந்து மொத்த பதார்த்தம் 32. இந்த 32 பதார்த்தத்தையும் வச்சுட்டாரு எனக்கு விதுரன். 32 பதார்த்தம் வச்சு இந்த இலையில இன்னும் வச்சா சாப்பிட சொல்லுங்க. மனசு வச்சாதான் சாப்பிடலாம். விதுரா பரமாத்மா சொன்னங்களை கேட்டியா? சொல்லுங்க சுவாமி. மனசு வச்சாதான் சாப்பிடலாம். ஆமா, இதை சாப்பிடுவதற்கு எமக்கு மனம் இல்லை. பரமாத்மா என்னையா 32 பதார்த்தம் வச்சு படைக்கிறான் அம்மா. இந்த 32 பதார்த்தத்தை எதையுமே சாப்பிட முடியாதுமா. இவன் சாப்பிடுறவன் இவனுக்கு கும்பல். இவன் புல்லரிசி கஞ்சி தவிர வேற எதையுமே இவன் சாப்பிட முடியாது. திருப்பூர் பூசி போட்டு போயிட்டு இந்த கதையா எப்படி? நான் என்ன சொல்றேன், 32 பதார்த்தம் வச்சு படைச்சானே ஏமா அம்மா, இந்த புல்லரிசி கஞ்சில வச்சு எனக்கு படைச்சா இன்னமா போயிடுச்சு. 32 பதார்த்தம் வச்சு படிக்கிறாரு. போய் அந்த புல்லரிசி கஞ்சி மேல ஆசை வச்சிட்டீங்களா நீங்க? பிரகாஷ், ஆளு பணையும் தேடி திணையும் அது தேவருக்கு அமுது. ஆளு பணையும் ஆளுன்னு சொன்னா ஆலமரம். ஆமா, நீ வேணா பாருங்க, ஆலமரத்துல பழம் பழுத்திருந்தா அதுல பட்சிகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா இருக்கும். ஆளும் பணம் பழம். ஒரு காலத்துல நலாயணி மௌக்கில மகாமுனிவரை குஷ்டரோகி அந்த அம்மாவை தலையில் தூக்கி போறாங்க. பணசால வழியா போகும்போது பணம் பழத்தை பார்த்துட்டு அது மேல ஆசைப்பட்டு மௌதக்கையில சொல்றாரு, நலாயணி கூட இறங்கிட்டீங்க. கூட மேல தூக்கிட்டு போறாங்க. அந்த அம்மா இறக்கி வச்சுட்டு அந்த மாதிரி பணம் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. பொம்பளை மரம் ஏற முடியுமாதுங்க? அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் கற்புடையவளா இருந்தா என் கணவன் உதட்டுக்கு வரணும் அந்த பணம் பழம்னு நினைச்சாங்களா அந்த அம்மா. சரசரன்னு வந்துதான் மௌதக்கையில மகாமுனியுடைய உதட்டு. அதுக்குதான் நமக்கு முன்னோர்கள் என்ன எழுதுறாங்க, உதட்டிலே பணம் பழம் பழுத்ததும் ஏட்டிலே எழுதாத படித்ததும் ஓட்டிலே வருத்த
செங்கல் முளைத்தது முளைத்தது. நான் எழுதலைங்க. இல்லைங்க. நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போட்டாங்க. அந்த மாதிரி ஆணும் பனையும் தேனும் திணையும் தேனும் திறமாவும் யாருக்கு? முருகனுக்கு. இந்த பகவானுக்கு என்ன தெரியுமா? அவள் புல்லரிசி இதுதான் ரொம்ப பிரியப்பட்டவன். அதனால இந்த 32 பதார்த்தத்து கூட இந்த புல்லரிசி கஞ்சில வச்சு படைச்சா இல்ல இதுரா எனக்கு 38 பதார்த்தம் தேவையில்லை. நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சி தானடா எனக்கு வேண்டும். இதுரா போய் எடுத்து வா. ஐயா சுவாமி, சற்று முன்புதானே நான் அந்த கஞ்சியை சாப்பிட்டு விட்டு அந்த மொந்தையை கழுவி கவுத்து வைத்து விட்டேனே. இதுரா பரமாத்மா. தம்பி குட்டி, நீ மாங்காய் தின்னு வச்சுக்க. நான் மாங்காய் தின்னா நீ எதுக்கு பார்த்தா நாக்குல எச்சு ஊர்தான் போறாங்க ஊர் இல்ல. அதே மாதிரி அந்த கஞ்சி பேர்ல எனக்கு எம்மா ஆவல் இருந்தா என் நாக்குல எப்படி எச்சு ஊறியதோ நீ கமுத்து வச்சிருந்த மொந்தியில கஞ்சி ஊறி இருக்கு. போய் எடுத்து வரா. இதோ 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 கழுவி கமுத்து வைத்திருந்த இந்த மொந்தையில் கஞ்சி ஊறி இருக்கின்றதே. ஐயா பெரியோர்களே, இன்று நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களே, அன்பர்களே, சிறியோர்களே, இன்னைக்கு நீங்க கொடுத்து வச்சவங்கன்ற கட்டம் வந்துருச்சு. நான் சொன்னனே, இப்போ இலையில கஞ்சி ஊத்தினா என்ன ஆகும்? 4 திசையும் போகும். 4 பக்கம் போகும். இப்ப 2 கை இருக்கு, 2 பக்கம் பிடிக்கலாம். மிச்சம் 2 பக்கம் போவே. அப்ப தன்னறியாத இன்னும் 2 கரத்தை உற்பத்தி செய்கிறார் பகவான். உற்பத்தி செய்தால் அதுக்கு பேர் 4 கரங்கள். 4 கரங்கள். அதுக்கு பேர் சதர் புஜ சேவை. சதர் பூஜை சேவை. ஐயா, இந்த விதுரனுக்கு இன்னைக்கு சதர் பூஜை சேவையை கொடுக்க போகிறேன் என்று தெரிந்த தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தருடர், சித்தி வித்தியாசம், அசத்துக்கு பாலர்கள், நவநாத சித்தர்கள், அம்மா என்பதெல்லாம் ஐயா எறும்பா வண்டா உருவெடுத்து இந்த விதுர குடிசையில காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தேவர்களே இந்த சதபூஜை சேவையை பார்ப்பதற்கு ஐயா வடிவெடுத்து காத்திருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க திரௌபதி அம்மன், மாரியம்மன், துர்க்கை அம்மனுடைய குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இன்னைக்கு சதபூஜை சேவை உங்களுக்கு கிடைக்குதே. நீங்க எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? அதனால குடிமையா தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏத்துற பிறகு இந்த இலையில கஞ்ச ஊத்தனதும் நீங்க உட்கார்ந்து இருப்பவர்கள் அனைவர்களும் கோவிந்தா போடணும். கோவிந்தா என்று சொன்ன செய்த பாவம் போகுமா என்று போய்விடுமா? இப்ப உங்களை ஏன் கோவிந்தா போட சொல்றேன் தெரியுமா? கங்கை அம்மனுக்கு கூழ் ஊத்துனா கோவிந்தா போடுறாங்க, மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துனா கோவிந்தா போடுறாங்க. ஏன் அது? இது ஒரு பெரிய கேள்வி. அந்த கோவிந்தா போட்டா மாரியாத்தா வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, கங்கையம்மா வர மாட்டாங்க. நீங்க ஏன் கோவிந்தா அந்த காலத்துல பெரியவங்க போட சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மாரியம்மனுக்கு பரிந்து இந்த கண்ணம் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றுவாங்க. அதுக்கு அந்த காலத்துல கோவிந்தா போட வச்சிருக்காங்க. நாம செய்ய கண்டிப்பா.
இலையில கஞ்சி ஊத்தினாதான் நீங்க கோவில போகணும். ஆமா. யாரும் ஏற்க கூட அப்படியே உட்காரு. சதபூஜை சேவை முடிஞ்சும் 15 நிமிஷம் நாடகம். இதுரா பரமாத்மா கஞ்சியை ஊற்றுங்க. ஆகட்டும் சாமி. பரமாத்மா நீ 32 பதார்த்தம் வைத்து படைத்த எமக்கு நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சிதான் வேண்டுமென்று கேட்டேன். ஆமா, காரணம் தெரியுமா? சொல்லுங்க. நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சி நான் புசித்து உன் உடலில் இருக்கக்கூடிய கும்ம நோயை நான் பெற்றுக் கொண்டேன். ஆகட்டும் சுவாமி. இனிமேல் ஒன்றை கும்ம நோய் தொடரவே தொடராது. பாக்கியம் அடைந்தேன். எதிரா உமக்கும் உன் குடிசையிலே காத்திருக்கின்ற தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், எண்ணுரர், எம்புடர், சித்தி வித்தியாதர், அஷ்டத்துக்கு பாலர்கள், நவநாத சித்தர்கள் அவர்களுக்கும் உமக்கும் இன்று என்ன பாளையம்? புராண சிங்குபாளையம் நன்னகரத்தில் இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் அது மட்டும் இல்லை, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறார்களே பக்க அக்க கிராமங்களில் இருந்து அவர்களுக்கும் இந்த கதையை பார்த்துட்டு பார்க்காத இருக்கின்றவர்களுக்கு இந்த கதையை பார்த்துட்டு போய் சொல்றாங்க பாரு. சொல்லும் போது இந்த கதையை கேட்கின்றார்களே அவர்களுக்கும் ஒட்டு மொத்தமாக உங்கள் அனைவர்களுக்கும் என் மார் நிறைந்த லட்சுமி கடாட்சத்தோடு உங்கள் அனைவர்களுக்கும் என் முழுமையான சதபூஜை சேவையை உங்களுக்கு கோவிந்தம் 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 ஹரி கோவிந்தம் 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 ஹரி கோவிந்தம் 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 ஹரி கோவிந்தம் 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 முரியாய் 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 புதியக்காராய் சிரமத்தை கோயிலே முரியாய் 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 புதியக்காராய் சிரமத்தை கோயிலே அவரால் கண்மலை கோயிலே அரக்கன் புரட்டாய் தந்தை கோவிந்தம் 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 ஹரி கோவிந்தம் 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 சித்தனை வாக்கினால் கானகம் சென்றதன் கோயிலை புயலத்தை கண்டோம் சித்தனை வாக்கினால் கானகம் சென்றதன் கோயிலை புயலத்தை கண்டோம் கோயிலை எச்சனை கண்டோம் குண்டனை கலக்க குண்டனை சனோ கோவிந்தம் 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 ஹரி கோவிந்தம் 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 மாமன்னமாக பாடி முகம் கொண்டது மாபலி சக்கரவர்த்தி இதம் சென்றது மாமன்னமாக பாடி முகம் கொண்டது மாபலி சக்கரவர்த்தி இதம் சென்றது மூமியம் ஹரிதானமாக கேட்டது மூலகம் மயபுல் ஐயகலந்தது கோவிந்தம் 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 ஹரி கோவிந்தம் 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 நாராயணானந்த நாமத்தை நாடும் வேதிரை முத்த கட்டளை ஓடும் நாராயணானந்த நாமத்தை நாடும் வேதிரை முத்த கட்டளை ஓடும் நாராயணானந்த நாமத்தை நாடும் வேதிரை முத்த கட்டளை ஓடும் நாராயணானந்த நாமத்தை
நாராயணா என்ற நாமத்தை நாட்டும் நாட்டும் நரத்திரை பிணி மூப்புசா காட்டையே ஓட்டும் சீரா சாயுச்ச பதத்தை காட்டும் சிங்காரம் பொங்கும் வெங்கடாஜலம் பாட்டும் பாட்டும் அது எந்த புண்ணியகானம் தெரியலையே. அப்படிப்பட்ட இந்த சதுர்த்தி சேவை கட்டி வைத்து தம்பி, பொன்னுசாமி பழனி திருமங்கலம் பொன்னுசாமி பழனி என்று சொல்லக்கூடிய மின்னாத்திலே 100 ரூபாய் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று உயர்த்த வாழ்வு குறையில்லா சிவத்தோடு இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்ற சொல்லி ஜெயம் சி பார்த்த சாரதி அன்பர் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார் குடும்பத்தில் லட்சுமி ராஜி பெற்று இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் சுபே ஜெயம் மகாராஜத்தின் மகாத்மா மூர்த்தி பார்த்தசாரதி கெட்டிக்காரருக்காக 10 ரூபாய் நேரே குடும்பத்தில் எந்திரமான் துறையிற்கு திருமங்கலம் கஜேந்திரன் ஜோதிடர் 100 ரூபாய் பகவானுக்கு கொடுத்திருக்கிறார் லட்சுமி ராட்சி பற்றி இறைவனை பிரார்த்திக்கிறேன் இதே போல சேர்த்து ராஜாராஜன் சொல்லக்கூடிய அன்பர் எங்கள் கம்பெனி மிருதங்க சக்கரவர்த்தி விக்னேஷுக்காக 100 கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று என்பது வாழ பிரார்த்திக்கிற சுபே ஜெயராமன் பகவானுக்காக 150 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று உயர்த்த வாழ்வு லட்சுமி ராட்சி பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் 15 நிமிஷம் நாள்கள் கஜேந்திரன் ஜோதிடர் திருமங்கலத்தைச் சேர்ந்த ஜோதிடர் கஜேந்திரன் அவர்கள் எமக்காக கொடுத்த ரூபாவை சென்றட சிறப்பு அவருக்கு கலைவாணி துறையில் ரட்சிக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் சுபே புராணசிங்கப்பாளையம் கணேசன் பகவானுக்காக 100 கொடுத்திருக்கிறார் இரண்டு பெற்று திரௌபதி அம்மன் துறையிற்கு அம்மனை பிரார்த்திக்கிறேன் சுபே ஐயனார் புராணசிங்கப்பாளையம் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் பெற்று பிரார்த்திக்கிறேன் ஹரிகிருஷ்ண சபையா சபதி ஹரிகிருஷ்ண சபதி எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் எங்கள் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று இன்புற்று வாழ இந்த ஊருக்கு எப்போ வருவேன் எதிர்பார்த்தா நம்ம சபதி அவருக்கு சென்றடம்னா சிறப்பு போல வாங்க அந்த எம்பெருமான் துறையிற்கு பிரார்த்திக்கிறேன் சேஷங்கனூர் முத்துலட்சுமி சேஷங்கனூர் முத்துலட்சுமி 50 ரூபாய் பகவானுக்காக கொடுத்திருக்கின்றது அந்த குடும்பத்தில் அம்மன் துறையிலிருந்து காட்சிக்க அம்மனை மிக பிரார்த்திக்கிற சுவே குமார் ஓட்டேரிப்பாளையத்தைச் சேர்ந்த குமார் 100 கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு அம்மன் துறையிற்கு பிரார்த்திக்கிற சுவே ஓட்டேரிப்பாளையம் கேட்குறா உங்களுக்கு யாராவது தெரியும் ஓட்டேரிப்பாளையம் எங்க ஆட்டக்காரன் ஐயா அவர்களுக்கு மண்டலத்தின் சார்பாக இந்த பொன்னாடி அணிவிக்கிறேன். முத்தமிழ் காவலர் கலைப்பணி மன்றம் தலைவர் எம் பகவானுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவருடைய சேவை அவருக்கு உடற்பலம் தேகப்பலம் மனோபலம் கொடுத்து அந்த திரௌபதி அம்மனும் மாரியம்மனும் காத்து ரட்சிக்க அம்மனை மிக பிரார்த்திக்க சுவே ஜெயம் புராணசிங்கப்பாளையம் தெய்வநாயகம் பகவானுக்காக 100 கொடுத்திருக்கிறார் இந்த 100க்கு ஒரு காணிக்கு கொடுக்க மறுகாணிக்கு மலை போல் வளர வேண்டும் கிருஷ்ணா உனக்கு அற்புதம் சுவே இன்னைக்கு யாராவது பணம் கொடுத்தவங்க பேர் சொல்லு மணிவண்ணா வாங்க இல்ல ஏற்கனவே கொடுத்தவங்க யாரும் பார்த்தா தப்பா போக சொல்லுங்க மாத்தூர் சந்திரசேகரன் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் எம்பெருமான் துணையிற்கு இறைவனை பிரார்த்திக்க
பெரும் மதிப்புக்குரிய உயர்திருவாளர் ஹரிகிருஷ்ண ஆசிரியர் எமக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று திரௌபதி அம்மன் துணை இருக்க நம்மளை பிரார்த்திக்கிற சிவே தேவன். புராணசிங்கப்பாளையம் சதாசிவம் நம் பகவானுக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று இன்புற்று வாழ பிரார்த்திக்கிற சிவே தேவன். புராணசிங்கப்பாளையம் பாலு 50 ரூபாய் பகவானுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வு உரையில்லா செல்வம் பூர்வான இறைவனை பிரார்த்திக்கிற சுவே தேவன். புராணசிங்கப்பாளையம் கணேசன் 20 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அண்ணவர் குடும்பத்தில் அம்மன் துணையில் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் சுவே தேவன். புராணசிங்கப்பாளையம் ராஜேந்திரன் 100 ரூபாய் பகவானுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வு அம்மன் துணை இருக்க பிரார்த்திக்கின்ற சுவே முடிச்சா மாத்தூர் குப்புசாமி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். தயவு செய்து அப்படியே உட்காருங்க. இன்னும் 4 மணி நேரம் நாடகம் இருக்குது. தயவு செய்து அப்படியே உட்காருங்க. சத்தப்படாது. புராணசிங்கப்பாளையம் திருநாவுக்கரசு 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரார்த்திக்கிற சுவே ஒரு முக்கிய செய்தி. இப்பொழுது திருவண்ணாமலை டிவி புகழ், பல விருதுகளை பெற்ற புகழ், இன்று மேடையில் கிருஷ்ணனாக வேடமேற்றிருக்கிற ஆசிரியர் திரு பாங்கல் சேகர் அவர்களை முத்தமிழ் காவலர் கலைப்பணி மன்றத்தின் சார்பாகவும் இவ்வூர் கிராம மக்களின் சார்பாகவும் கிராம கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை அவங்க குழு உள்பட அத்தனை பேருக்கும் எங்களது காவலர் கற்பணி மன்றம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ரொம்ப முக்கியமான செய்திங்க, அடுத்த 48வது நாள் மண்டலாபிஷேகத்தில் இதே நாடக குழு இதே மேடையில் மிக சிறந்த இன்னொரு நாடகத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க உள்ளார்கள். அதுவும் எங்களது முத்தமிழ் காவலர் கலைப்பணி மன்றத்தில் ஆலோசகராக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைமை ஆசிரியர் திரு கு பலராமன் அவர்கள் அந்த நாளை அவரே கொண்டாடி அவரே இந்த தெருக்கூத்தனை அமைத்து தருகிறார் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த 48வது நாள் மண்டலாபிஷேகத்தன்று இரவு இதே குழு இதே கண்ணனாக வேடம்பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களுடைய குழு இதே மேடையில் அடுத்த நாடகம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சரி சரி இது நான் வரைக்கும் உனக்கு விதுர என்று பெயர் வழங்கியது. சதுமதி சேவை கொடுத்ததா உனக்கு சிரஞ்சீவி பட்டம் ஆகட்டும் சுவாமி. ஐயா சொல்லுங்க. 12 ஆழ்வாரில் உனக்கு விதுர ஆழ்வார் பட்டம் சூட்டினேன். ஆழ்வார் இப்படி என்ன கேட்கிறீர்கள்? கேள்வி
இந்த அகஸ்தினாபுரத்தை தேடி வந்திருக்கின்றீர்களே, நீங்க எந்த நோக்கத்தோடு வந்திருக்கின்றீர்கள்? அஸ்தினாபுரத்தை தேடி வந்திருக்கீங்க, என்ன காரணம்? பரமாத்மா, எதற்கு வந்தேன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க. பாண்டவர் கூறிய நாட்டை கையா வந்தேன். பாண்டவர் கூறிய நாட்டை கையா பாண்டவருக்காக பரிந்து நாடு கேட்க தூது வந்திருக்கின்றேன். மறிந்து தூது வந்துக்கிறீங்களா? உண்மைதான். அந்த கொடியப்பா வித்துரிய நாட்டை அந்த கொடிய பாவியாக துரியோதனன் நாட்டை கொடுக்க மாட்டான். அப்படியே அவன் நல்ல உள்ளம் படைத்து கொடுக்க நினைத்தான். பக்கத்துல இருக்கான ஜவுரி அவன் கொடுக்க விட மாட்டான். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. நீங்க என்ன கட்டளை இடுங்கள் ஐயா, அதை நான் செய்து முடிக்கிறேன். பரமாத்மா, நான் என்ன சொல்வது உங்களுக்கு கட்டளை இடுவது? கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம் என்ற அனைத்தும் அர்ப்பணித்திருக்கின்றேன். நாங்க ஏதோ சொல்றது இருக்கங்க. இந்த நாட்டு இந்த உலகத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். இதுவே இந்த விருதுரனின் ஆசை. அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதுதானே? துரியோதனாதிகளை ஒழித்து கட்டிவிட்டு தர்மத்துக்கு நாட்டை பட்டம் கொடுக்க வேண்டும். ஆமா, அதுதான் உங்களுடைய ஆசை. உண்மைதான். சரி, 44 வயதுல என்ன சொல்லுங்க. 44 வயசுல தான் தர்மராஜாவுக்கு முடி கொடுக்கறேன்னு இந்த நாடகத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 3 நாள் எங்க கூட தேவந்தூர் ராமசாமி வந்தார். ஆசிரியர் 3 ராத்திரி அவர் எங்க கூட வந்தார். திருவண்ணாமலை பக்கம் சின்ன சேலம் கூட்டிட்டு போனார். அவர் என்ன சொன்னார்? சாமி, 44 வயசுன்னு சொல்லாதீங்க, கரெக்டா 44 வயசுல தர்மராஜாவுக்கு முடி சொல்லிட்டார் பகவான்னு சொல்லுங்கன்னு தேவதூரா தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். மாநாட்ட சிஷியம். அதனால தர்மராஜாவுக்கு 44 வயதில் தர்மனுக்கும் முடி சூட்டுகிறேன், இது சத்தியம். போதுமா? நீங்க கூட்டு கவனிச்சுன்னு பார்த்துருக்கீங்க. கரெக்டா தம்ம சிரிக்கிருப்பாரு. ஏன்னு கேட்டா குதிரா இப்போ பரமாத்மா அப்படி பாரு, ஒரு குடும்பத்தை கெடுக்க காலையிலிருந்து கனகம் மூட்டுவானுவ கால் பாட்டு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. இப்ப எனக்கு நீ விருந்தளித்தது ஒன்னோடு நான் பேசிக்கொண்டிருப்பது எவனா திருட்டு பையன் முக்காடு போட்டு கூட பார்த்துட்டு இருப்பாங்க. உண்டுதானே? இத போய் துரியோதனன் கலகம் மூட்டுவான். சரி, அப்போ துரியோதனன் சொற்புத்தி உடையவன் இல்ல, சொயப்புத்தி உடையவன் இல்ல, சொற்புத்தி உடையவன். சகுனி எதை சொன்னாலும் கேட்பான். அதனால அவன் எதனா கொஞ்சம் கண்டதை பேசிட்டான்னா இந்த கையில வச்சிருக்க பாரு வில்லு. ஆமா, இதை எதெல்லாம் முடிச்சு போட்டு போறேன். முடிச்சு போட சொல்லி ஐடியா கொடுக்குறப்ப முடிச்சு போட சொல்லி ஐடியா கொடுக்குறப்ப நீ அவன் கோவக்காரன் துரியோதனன் பேசிட்டான்னா இந்த வில்ல அவர் மூச்சு போட்டாருன்னா மறுபடியும் இந்த வில்ல கண்டுபிடிக்க முடியாதுடா. ஆமா ஆமா, ஞாபகம் பொறுத்து நல்லா என்னன்னு பொறுத்து போட சொல்லு. அதனால துரியோதனன் ஏதாவது தேர்மாரா பேசிட்டான், இந்த வில்ல முடிச்சு போட்டு போற ஜாக்கிரதையா வச்சிரு. சரிங்க. கோவக்காரன். அதனால சபைக்கு முன்பதாக செல்லுங்கள். இதை பின்னாடி வந்துட்டே இருக்கேன். அவன் வாத்தியாரவன் எதிராக கோபாலக்கண்ணன் நாடுகளுக்கு வந்திருக்கிறான். ஆமா, அவன் உனக்கு எதிர சித்தப்பா அந்த கோபாலக்கண்ணனை கூப்பிட்டு அவன் விருது அழுத்துட்டு அவர் சபைக்கு வந்துருக்கான். ஏன் எதிர சித்தப்பா? அத கேட்டு சரியில்லை. இப்போ மாதிரி உனக்கு அந்த யாதவனாக கண்ணன் அவன் பாண்டவானுக்கு பாதுகாக்க வந்து அண்ணவனை பாபன் அழைத்து நீ விருது கொடுப்பது நியாயமா தர்மமா நீதியா? பசியின் வீட்டை தேடி வந்தா அவருக்கு என்ன தவறு இருக்கு? எப்படி
ஆண்டவாருக்கு பாதுகாக்க வந்திருக்கிறான். சரி. அண்ணனுடைய வாதம் அழைத்து விருது கொடுப்பது நியாயமா தர்மமா நீதியா? இப்போ இந்த என்ன பேர் சொன்னீங்க? இசை அலாரம் இருக்க. இப்ப திரௌபதி அம்மனுக்காக இந்த இசை அலாரத்தை முத்தமிழ் காவலர் கலைப்பணி மன்றம் அவங்க தான் இத செலவு செய்து அந்த அம்மனுக்காக இந்த அலங்காரத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அதனால அந்த நற்பணி மன்றம் இருக்க அவங்க என்றென்றைக்கு கூட்டம் குறையாமல் கொண்டைக்கு வாடாமல் திரௌபதி அம்மன் துணையிருக்க வேண்டும் என்ற அம்மனை மிக பிரார்த்திக்கின்ற சுபே. வீட்டை தேடி வந்தார். அவருக்கு நீ சரியா நீ ஒரு தாதிக்கு பண்ணணும், நீ ஒரு வேசிக்கு பண்ணணும். இந்த நான் தாதிக்கு பிறந்திருந்தாலும் குடியத்திலே பாகமாக கேட்டு வந்து உனக்கு என்ன பாகம் கொடுக்கணும், என்ன இச்சு வாங்கினா ஒரு ஆள் சொல்றேன், என்ன போன வாங்கினா. எப்பொழுது இப்படிப்பட்ட சபையிலே என்னை தாசி மகள் என்று பேசினாயோ, உனக்கு ஐவர் ராஜாக்களுக்கு சண்டை ஏற்பட்டால் இந்த வில்லில் நான் சண்டைக்கு போவேன். இந்த வில்லில் முட்டு கையை ஆடா ஓட்டா போயிட்டு பார்த்து எடுத்து சொல்லி அனுப்புன கட்சியை ஒட்டி போட்டு ஐயா இந்த வில் இருக்க. இந்த வில் விதுர கையில் இருந்து விதுர துரியோதன பக்கம் இருந்து பாண்டவர்களோடு சமர் புரிந்தார். சத்தியமா பாண்டவர் ஜெயம் பெறவே முடியாது. அப்பேற்பட்ட வில் இந்த வில். நாங்க சாப்பாட்டுக்கு வந்த விதுர வீட்டுக்கு இந்த வில்ல முறிக்கத்தான் வந்தேன். ஆனா ஒண்ணு கோபத்தை முடிச்சு போட்டு போட்டான். இத மாதிரி விதுர வந்து விதுரனே வந்து எந்த வாட்டத்தில் முடித்தானோ அதே வாட்டத்தில் எடுத்து பொருந்தினார். இந்த வில்லுக்கு உயிர் கொண்டு விடும். அதனால மாற்றி வைக்கிறாங்க. இப்பதான் இந்த வில்லு செத்து போச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. கருவறுக்க வந்தா சரி. இனிமேல் வந்த வேலை இங்க முடிஞ்சு போச்சு. இப்ப எங்க போறோம் தெரியுமா? கடை வர 10 மணி ஆகணும்னா பசங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. எப்பா எப்பா கம்மியாக்கி அந்த கண்ட நான் துரியன் சபை என் வேண்டாம் வேண்டாம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுடுறேன். துரியோதனன் சபைக்கு வந்தனே தவிர என்னை யாரும் வாழை அழைக்கவில்லையே, வரவேற்பு கொடுக்கவில்லையே. சரி, இதோ அமர்ந்திருக்கின்றதே ஐயா. ஐயா பீஷ்மரே, அருமையா எழுதி வச்சிருக்காரு. போறவில்லையா சுவாமி ஆசிரியர்?
சந்தான ராஜன் பெற்ற என்னை கூட ஐயா விம்பாச்சாரி அவர்களே, ஒரே நாக்கு நாக்கு போடாதே. சரி அவர் பேசாத இருக்காரு. ஆஹா. இவரு யாரு? பகவானே, ஏய். அவர் வந்தா தெரியல. ஏய். 105 பிள்ளைக்கு குரு அவர்தான். அவர் பேர் தான் கருணாச்சாரியா. ஓ ரோனுக்கும் பத்தில் வந்து இந்த பார்க்கல வாதாடியே ஐயா கருணாச்சாரி அவர்களே, கருணாச்சாரி சரி குருநாதர் அப்படிதான் இருப்பாரு. ஆமா. என்ன அவர் பேசாத போறாரு? இவர் யாரு? பகவானே, ஓ அவர்தான் ஏய். அந்த தாண்ட வரக்கூடிய ஓ. அவர் பேர் தான் கருணாபிஷேகம். எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் குறை வைக்க மாட்டாங்க. எப்படி இப்படி கேட்டாலும் இப்படி கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பார். ஐயா எங்கெங்க தெரியும் அங்கு வணக்கம் மன்னனே. என்னோட ஐயா அந்தூராட்டு மன்னனே. ஐயனாரே, ஐயா, அவரும் பேசாத போட்டாரு. ஆமா. இவரா இருக்கும்? அவர் தெரியலையா? யாரு? அவர்தான் துரியன் தம்பி. துர்ச்சாதன புலி. துச்சாதனன். ஆஹா. துச்சாதனன். துர்ச்சாதனன். துரியோதனன். 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 தனன். 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 தனன்னா அவன் கையில் இருந்தா அப்படியே வளருமா? ஆஹா. அதுதான் அது தனன். துரியோதனன். ஆ. ஓகே தனவன் சேர்த்து தெரியுமா? என்ன? துரியோதனன் தம்பி மாதிரி போற வரை என் பேர் ரொம்ப பாசம். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க போட வேண்டியது. ஆ. துரியன் தம்பி எவ்வாறு ஏய் துச்சாதனா பேச மாட்டேன். அப்படி கொண்டு வரட்டா? ஆமா. பகவானே, ஓ அவர் என்ன கொண்டு போறான்னு தெரியுதா? நீச்சுடாதவன்ட்ட, ஓ மீச வீசை இல்லாதவன் கிட்ட நான் பேச மாட்டேன்டா. ஆ, அப்படியே அந்த முட்டைக்காரன் கிட்ட போய் சொல்றா போடா சொல்றான். ஏய், ஏய்,